அடுத்து நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டை. இந்த வட்டக்கோட்டை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர்கள் அவங்களுடைய அந்த கடல் எல்லை அப்படி பாதுகாக்கவும், அதே மாதிரி கடல் வழியாக வர்ற எதிரிகளை தாக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கோட்டை அமைச்சிருக்காங்க. 3 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. குளச்சல்ன்ற இடத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கும் டச்சு படைக்கும் நடந்த மிகப்பெரிய போரில் பார்த்தீங்கன்னா டச்சு படை தோற்கடிக்கப்பட்டது. அப்போது திருவிதாங்கூர் மகாராஜா அந்த டச்சு படையோட தளபதியாக இருந்த யூஸ்டாச்சியஸ் டி லெனோயை தன்னுடைய படையோட தளபதியாக மாற்றினார். அவருடைய காலத்தில் செங்கலால் கட்டப்பட்ட இந்த கோட்டையை மாற்றி இந்த மாதிரி கருங்கல் கோட்டையை அவர் கட்டினார். இந்த கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுன்னு சொன்னாலும் இதோடைய சில பாகங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றில் கட்டப்பட்டுன்னு சொல்கிறாங்க. கோட்டையோட சில பகுதிகள் இப்போ கடலுக்கு அடியில் தான் இருக்குது. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அண்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு புராண கட்டிடம் பார்க்குறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மெயின்லேருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்